காவல் தெய்வம் எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்பில்? அம்பாள் வழிபாடு, வைணவங்கிற வழிபாடு, அண்ட் இதெல்லாம் தாண்டி கௌமாரங்கிற முருகன் வழிபாடு. இப்படி எல்லா வழிபாட்டிலையுமே காமனாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லக்காவல் தெய்வம். ஒரு ஊர் க்ஷேமமாக, லாபமாக, சௌக்கியமாக, சந்தோஷமாக, எல்லா வளத்தோடையும் இருக்கணும்னா இந்த காவல் தெய்வங்கள் சந்தோஷமாக அங்கே இருக்கணும். அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஐ saw a big leg. 6 lane ரோட்டில் 3 lane உள்ள அளவுக்கு பாதம். நம்ம வீட்டுக்கிட்ட காவல் தெய்வம் இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் போகிற போதெல்லாம் சாமி நல்லபடியாக எல்லாரையும் வச்சுக்கோன்னு வேண்டிக்கோங்க. உங்களுடைய பயணத்தில் எந்த வித தட்டுப்பாடும் இல்லாமல் பத்திரமா போயிட்டு வருவீங்க. உங்கள் வீடு இங்கே பத்திரமா காவல் காக்கப்படும். திஸ் இஸ் மெட்டாஃபிசிக்ஸ். ஒரு பெரிய குடமோ மண் பானையோ வச்சு அதுக்கு வெளியில் ஒரு திருசூலத்தை நிறுத்தி வைக்கணும். அந்த பானை மேலே அது நிற்கணும். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நிற்கும். நிற்கும். எப்போ நிற்கும்? நீ கேட்குற கேள்விக்கு அம்மா சாமியே பதில் சொல்லுவோம். கருப்பு சாமியாக இருக்கும். இது எல்லாம் இன்னமும் உற்சவங்களில், திருவிழாக்களில் நடக்கிறது. அந்த திருவிழா முடிகிற போது அந்த அழகு அங்கே விழும். மெய் சிலிருக்கிற. புது ஊருக்கு போயாச்சு, தொட்டாச்சுன்னா அங்கே குளக்கரை இருக்கான்னு பார்க்கணும். குளக்கரையில் தான் மோஸ்ட்லி இந்த காவல் தெய்வம். ஸோ அப்போ காவல் தெய்வங்களை எப்படி நம்ம நம்ம இந்த வெளியூரில் போய் காவல் தெய்வங்களை கும்பிடுறது இருக்கட்டும். இதை தவிர சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, நமக்கெல்லாம் மண்ணெடுக்கம் பயப்படுறவங்க என்ன பண்ணலான்னா, வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கலாம். என்ன தீபம்னா, வெட்டிவேருங்கிறது தெய்வத்தை அந்த இடத்தில் அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ அந்த தண்ணியில் வெட்டிவேர சேருங்கோ. சேர்த்துட்டு வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்பவுமே நிறைய தெய்வங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஒருத்தவங்களை இன்னும் நம்ம தொடவே இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி. என்னென்னா அதை சொல்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம இப்போ இருக்கிறதுல எல்லாமே தெரியும். ஒவ்வொரு வழிபாடுகள் இருக்குது. கௌமார வழிபாடு, அதுக்கப்புறமா சாக்த வழிபாடு, இந்த மாதிரி சைவம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளை காக்கின்ற தெய்வம் காவல் தெய்வம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம். ஸோ செங்கலை வச்சு சாமி கும்பிட்டதுலேருந்து, கருங்கலை வச்சு சாமி கும்பிட்டதுலேருந்து, ஸோ தெய்வங்களை உருவப்படுத்தி வணங்க ஆரம்பித்ததுலேருந்து அவங்கள நம்ம காவல் தெய்வங்களாக தான் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு சூப்பரான விஷயம் காவல் தெய்வங்கள் தான். நீங்கள் உங்ககிட்ட கேட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய தெய்வங்களுக்கு நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதை எப்படி நம்ம போற்றி வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த காவல் தெய்வம் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் மேம், காவல் தெய்வம் எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்பில்? ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய வழிபாடு, கணபதி வழிபாடு, சிவ வழிபாடு, சாக்தம்ங்கிற அம்பாள் வழிபாடு, வைணவங்கிற வழிபாடு, அண்ட் இதெல்லாம் தாண்டி கௌமாரங்கிற முருகன் வழிபாடு. இப்படி எல்லா வழிபாட்டிலையுமே காமனாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லக்காவல் தெய்வம். துவாரபாலகர்கள் அப்படின்னு ஒவ்வொரு சன்னதிக்கு வெளியிலையும் 2 பேர் நிற்பா. அம்பாளுக்கு எதிர நின்றுருப்பா, தேவதைகள் இருப்பா. எல்லா சன்னதியிலையும் காவல் துவாரபாலகர்கள். துவாரம்னா நிலைப்படி, வாசப்படி, வாயில் காப்போன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இது மாதிரி க்ஷேத்திர பாலகர்கள். க்ஷேத்திரம் என்றால் இந்த ஊர், நீர். இந்த ஊர்காவல் தெய்வம்னு தான் காவல் தெய்வங்களுக்கே பேர். நிஜமாக பார்த்திங்கன்னா, ஒரு ஊர் க்ஷேமமாக, லாபமாக, சௌக்கியமாக, சந்தோஷமாக, எல்லா வளத்தோடையும் இருக்கணும்னா இந்த காவல் தெய்வங்கள் சந்தோஷமாக அங்கே இருக்கணும். அது அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்மளை பத்திரமாக காக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, இந்த ஊர் எல்லைக்குள்ள எந்த கெடுதலும் நடக்காது. கெடுதல்னு எதுவும் நடக்காது. சின்னதாக திருட்டு புரட்டு இதெல்லாம் நடந்தாக்கா கூட அதெல்லாம் கூட ஏதோ ஒரு பாடமாகவோ, இல்லை அந்த திருடினவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவோ இந்த மாதிரி இருக்கும். இதுவும் பிடிப்பட்டு திருப்பி அந்த நகை கிடச்சிடும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா திருட்டு பொருள் திருப்பி கிடச்சிடும். ஆமாம், திருட்டு பொருள் கிடச்சிடும். ஸோ அப்படி சின்ன விஷயங்கள் கூட கெடுதல் இல்லாமல் பார்த்துக்கிறவங்க தான் காவல் தெய்வங்கள். இந்த காவல் தெய்வங்கள்ங்கிற பேரில் நீங்கள் 18ஆம் படி கருப்பு இருக்குது, கருப்பண்ண சுவாமி இருக்கார், ஐயனார்னு சொல்கிறோம், முனீஸ்வரன்னு சொல்கிறோம். இப்படி யாரையுமே
ஒரு சின்ன காவல் தெய்வமாக எங்கே ஆவாகனம் பண்ணுவா அப்படின்னா அந்த ஊர் எல்லையில் ஆரம்பித்து அதில் சின்ன கல்லில் ஆரம்பித்து பண்ணவா. அந்த காலத்தில் அவளுக்கு ஷேப் பண்ண தெரியாத போது பண்ணவா இருக்கா. அப்புறம் நம்ம இந்த ஸ்தபதிகள்லாம் அதனுடைய வடிவம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணுறா. இதுக்கெல்லாம் இன்னும் முன்னாடி கத்தியை வச்சு கொண்டாடினவா இருக்கா. இன்னிக்கும் அறிவாளை வச்சு குலதெய்வமாக அதுக்கு பட்டை போட்டு பூஜை பண்ணுற வர்க்கங்கள் எத்தனையோ பேர் இருக்கா. இன்னைக்கு குலதெய்வமாக இருக்குது. கண்டிப்பாக கருப்புசாமின்னா அரிவாள் தான். அப்படிப்பட்ட அந்த ஐயனார் கையில் பெரிய அரிவாள். இப்படிப்பட்ட இந்த காவல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நான் கண் கூட பார்த்துருக்கேன். நாங்கள் காரில் போகும்போது ஏதோ ராத்திரி 2:30 மணி வேளை, டிரைவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நாங்கள் ஓனரே ஓட்டும்படி இருக்குது. ஓனர் ஓட்டும்போது தூக்கம் வந்துடாமல் இந்த கார் ட்ராவல் நன்னா ஆகணுங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். குடும்பத்தோடு போகிறோம், பெரிய காரு, குடும்பத்தோடு போய்ட்டுருக்கோம். குழந்தைக்குட்டிலாம் உள்ளே தூங்குறது. நல்லபடியாக போனோம்ப்பா, நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு பத்திரமா அவரை ஓட்ட சொல்கிறேன். நான் உட்காந்து பேசிட்டு வரேன். சாமி எனக்கு என்னென்னா ப்ரே பண்ணிட்டு வருவோம். அங்கே உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வரலாமேன்னு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து ப்ரே பண்ணுறோம். இந்த பக்கம் திரும்புகிறோம், ஐயனார் கோயில். ஐயனார்கிட்ட, ஐயனாரப்பா எந்த கெடுதலும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு விட்டுருடா, இவ்வளோதான் நான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சது அதுதான் கேட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி தூரம், 1/2 மணி நேரம், 1 hour போயாச்சு. ஐ saw a big leg, abnormal leg. ஒரு தெருங்கிறது நம்ம ஹைவேஸில் இருக்கக்கூடிய தெரு, ஒரு 6 lane ரோடா. 6 lane ரோடில் 3 lane உள்ள அளவுக்கு பாதம். பா, அவ்வளோ ஹியூஜ். பாதம் கீழே பார்த்த உடனே நம்ம புத்தி உடனே இப்படி தானே பார்த்தோம். தெரியல ஒன்றுமே. இந்த பாதம் இன்னொரு பாதம் வைக்கிறது கிட்டத்தட்ட ரோடை தாண்டி வயலுக்கு போயிடுது. இந்த பாதம் எடுத்துடுத்தோம். ஸோ இந்த பாதம் எடுக்கிறது, இன்னொரு பாதம் இங்கே வைக்கிறது. இந்த பாதம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியறது. பாதமோட அப்நார்மல் சைஸ் தான் நாங்கள் அதை தெய்வம்னு நம்பினோம். கிட்டத்தட்ட முக்கா ரோடு சைஸுக்கு ஒரு பாதம்னா சத்தியமாக இது மனிதர்கள் இல்லை. இது என்னன்னு சொல்லுவீங்க? சிலுத்து கொட்டி கண்ணில் தாரையாக தண்ணி. நானும் இந்த டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டும் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் எழுப்புறோம், பின்னாடி இருக்கிறவங்க சாமி பாருங்கன்னு. அங்கெங்கே இருக்க சாமி காணோம். அதோட அந்த காலோட அமைப்பு இப்படி நேராக போகிறது, இன்னொரு கால் இப்படி போகிறது, காலோட அமைப்பு. ஸோ 2 பாதமும் தெரியறது. அதுக்கப்புறம் அந்த பாதம் தெரியல, அது வேகமாக போயாச்சு. இட் இஸ் டூ ஃபாஸ்ட். ஒரு தெருவில் ஒரு கால் வச்சு, இன்னொரு அந்த பக்கம் வயலில் இன்னொரு கால் வச்சு, இந்த கால் எடுத்தால் எங்கேயோ தானே வைக்க போகிறது. எங்களோட கண்ணோட பார்வைக்குள்ளே இல்லை, எங்களோட விழியினுடைய அந்த விசினிட்டிக்குள்ளே இல்லை. ஸோ விட்டு போச்சு. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம், அங்கே கும்பிட்ட ஐயனார் தான் இது வரைக்கும் காவல் வந்தார், இனி நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு நிறைஞ்ச மனசோட நிம்மதியாக ஊருக்கு சேர்ந்தோம். இன்றைக்கும் கண்ணை விட்டு அந்த காட்சி அகலலை. இது மாதிரி எங்கள் வீடுங்களில் நிறைய சொல்லியிருக்கா. எப்படி வருவார்னா, அவங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரி ராத்திரியில் எழுந்து வெளியே போய் பழைய தெரியாதனமாக மணி தெரியாமல் 1:30 மணிக்கு எழுந்து வெளியூருக்கு நடந்து போனவா கூட சித்தப்பா பெரியப்பா மாதிரி வருவாங்களாம். வந்துட்டு என்னடா இந்த ராத்திரியில் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி முண்டாசெல்லாம் கட்டிட்டு வருவாரம்மா. யார் சித்தப்பா ராத்திரியில் முண்டாசு கட்டிகிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இவர் கிராஸ் பண்ணி அவரோட பேசிட்டு போனப்புறம், சரி பத்திரமா போயிட்டு வா, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாரம்மா. அப்புறம் நம்ம 1 வாரமோ 10 நாள் கழிச்சு அந்த சித்தப்பாவை பார்க்குற போது, நீ கூட அன்றைக்கி ராத்திரி எங்கே வந்த என்னோடனா, நான் எங்கே வந்தேன், இப்படி சொன்ன உண்மையான சம்பவங்கள் நிறைய. இந்த காவல் தெய்வங்களோட மிராக்கிள்ஸ் யூல் நெவர் இமேஜின். நம்ம வீட்டுக்கிட்ட காவல் தெய்வம் இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் போகிற போதெல்லாம் சாமி நல்லபடியாக எல்லாரையும் வச்சுக்கோன்னு வேண்டிக்கோங்க. உங்களுடைய பயணத்தில் எந்த வித தட்டுப்பாடும் இல்லாமல் பத்திரமா போயிட்டு வருவீங்க. உங்கள் வீடு இங்கே பத்திரமா காவல் காக்கப்படும். நீங்கள் விட்டுட்டு போன இந்த வீடு காவல் காக்கப்படும். திஸ் இஸ் மெட்டாஃபிசிக்ஸ். நான் விளையாட்டாக ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் நம்புகிறேன், ஆன்மீகத்தை நம்புகிறேன். ஆன்மீகம் தாண்டின மெட்டாஃபிசிக்ஸுங்கிறதுக்கு ஒரு இவெண்ட்டு சொல்கிறேன் பாருங்க. இந்த எல்லா காவல் தெய்வங்கள் கோவில்களில் திருவிழா நடக்கும். 10 நாள் திருவிழா. ஒரு ஊரில் ஒரு தேசாச்சாரம் பொறுத்து ஒரு மாதிரி திருவிழா நடக்கும். கட்டாயம் 10 நாள் திருவிழா நடக்கும். இந்த 10 நாள் திருவிழாவில் அலகு குத்துறதுன்னு ஒரு ப்ராக்டிஸ். அது ரொம்ப ரகசியமாக அந்த கர்ப்பகிரகம் இருக்குல்ல, அது குள்ளுக்குள்ளே தான் பண்ணுவாள். ஒரு பெரிய குடமோ மண் பானையோ வச்சு அதுக்கு வெளியில் ஒரு திருசூலத்தை நிறுத்தி வைக்கணும். அந்த பானை மேலே அது நிற்கணும். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நிற்கும். நிற்கும்.
எப்போ நிற்கும்? இந்த அலகு குத்துறதுன்னு குத்துறவங்க, அதாவது அதை நிறுத்துறவங்க இருக்காங்கல்ல, இந்த உற்சவத்துக்கு 48 நாள் முன்னாடியிலேருந்து விரதம் இருப்பாங்க. கட்டுறதுக்கு 4 முழம் வேட்டி, இடுப்பில் ஒத்த வேட்டி, தரையில் படுப்பாங்க, மாம்சம் சாப்பிட மாட்டாங்க. காலையிலேருந்து அந்த அந்த கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க, ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. தண்ணி அடிக்கிறவங்களா இருந்தாக்க கூட மதுபானம் குடிக்க மாட்டாங்க, எந்த பெண்களை அணுக மாட்டாங்க. அவ்வளவு எப்படி இந்த 18ஆம் படிக்கு கருப்புக்கு ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம் இருக்கிறார்களோ இருமுடி தாங்கி, அந்த விரதத்தை அந்த அலகு குத்துறவங்க பண்ணுவாங்க. ஒருத்தர் பண்ணால் போதாதுன்னு 5-6 பேரெல்லாம் ஏற்பாடு பண்ணுவா. ஏன்னா தன்னை மறந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு தீட்டு தடுப்பு, ஏதோ ஒரு மரணமோ ஏற்பட்டுடுத்துன்னா அவருக்கு தீட்டு வந்துடும், அவரால் இங்கே வர முடியாமல் போயிடும். அதுக்காக 5-6 பேர் ஒரு ஊர்லேயும், கிராமங்களில் இன்றைக்கும் இது உண்டு. கிராமம் இல்லை, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கோயில்களில் நடக்கிற திருவிழாவில் அலகு குத்திருக்கீங்களான்னு உள்ளே போய் கேளுங்க, காமிப்பாங்க. உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அலகு குத்தி வச்சுருப்பாங்க. திருவிழா 10 நாள் திருவிழா, தீமிதி நடக்கும், அந்த அக்னி சட்டி தூக்கிறது, நிறைய பிரார்த்தனைகள் இருக்கும். அதில் அந்த வேல் குத்தி பண்ணுறது, அண்ட் என்னென்னமோ பிரார்த்தனைகள், காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகளை இந்த 10 நாளைக்குள்ளே வெளிநாட்டுலேருந்து வெளியூர்லேருந்து வர்றவங்கள்லாம் நிறைவேற்றுவாங்க. உள்ளூரில் அம்மனுக்கு ஜெய 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 ஜெயன்னு கொண்டாட்டமாக இருக்கும். அம்மனாக இருக்கட்டும், கருப்புசாமியாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தருக்கு ஜெய ஜெய ஜெயன்னு கொண்டாட்டமாக இருக்கும். பலி கொடுக்குறவங்க பலி கூட கொடுப்பாங்க அங்கெல்லாம். இதெல்லாம் முடித்து இந்த 10 நாள் முடிஞ்சு அந்த அந்த பக்கம் வந்து முடியும். உற்சவம் முடியறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஒரு வாத்தியமாக இருக்கலாம், ஒரு மங்களமாக இருக்கலாம். அம்பாள் திருப்பி பரப்பிட்டு தன்னுடைய அம்பாளோ கருப்புசாமியோ, கருப்புசாமிக்கு அரிவாள் தான் ஊர்வலமெல்லாம் வரும். அந்த அளவுக்கு அது ஒஸ்தியான விஷயம். மெட்டாஃபிசிக்ஸ், அந்த ஊர் மக்களும் இந்த விரதம் இருந்தவங்களும் இது நடக்கணும், இந்த திருவிழா நல்லா நடக்கணும், இந்த திருவிழா நல்லா நடக்கணும், அக்னி மிதிப்பாங்க. ஒருத்தருக்கும் காயம்படாது. அத்தனையும் அந்த 48 நாள் விரதம் இருந்து அலகு குத்தி யார் சங்கல்பம் எடுத்துக்கிறாளோ அவங்க மேலே வந்த கருப்பு சாமியோட வேல்யூ. அப்போ சாமி வர்றதுன்றது சாமி வரும் அவங்களுக்கெல்லாம். சாமி வந்து அவங்க வந்து குறி சொல்லுவாங்க. சாமி வந்து ஆடாத குறி சொல்கிறவங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது பழகி போய் அதுக்கு தனியாக வாத்தியங்கள் இருக்கும், சாமிக்கு உண்டான வாத்தியம். அதை நம்மளால் தொடக்கூட முடியாது எல்லாராலையும். போய் அந்த வாத்தியத்தை அவங்க உண்டி தான் வாசிப்பாங்க, உடுக்கு அடித்து பதில் சொல்லுவாங்க. நீ கேட்குற கேள்விக்கு அம்மா சாமியே வந்து பதில் சொல்லுவோம், கருப்பு சாமியாக இருக்கும். இது எல்லாம் இன்னமும் உற்சவங்களில் திருவிழாக்களில் நடக்கிறது. அந்த திருவிழா முடிகிற போது அந்த அலகு அங்கே விழும். ஷோ, மெய் சிலிருக்கிற விஷயம். திருவிழா வேற ஒரு இடத்துல முடியும், பட்டாசு கொளுத்தி அந்த ராட்சசாதிகளை அழிக்கிறதுக்கு துரியோதன கதையெல்லாம் நடக்கிற திருவிழாக்கள்லாம் இருக்குது. திரௌபதி ஹோல் ஈவெண்ட்டோட ஒரு க்ளோஷர் வரும். அந்த க்ளோஷருக்கு ஒரு வாத்தியமோ பட்டாசு வெடிக்கிறதோ அந்த கடைசியில் அங்கே முடியும். இங்கே அலகு விழுந்துடும் கர்ப்ப கிரகத்தில். எங்கேயோ முடியுது, ஆனால் இங்கே விழும். இங்கே இருக்கிற இந்த சாமி வந்து பக்கத்துலேயே அங்கே உட்காந்துருப்பா ஒருத்தர். அந்த கதவை மூட மாட்டா. ராத்திரி அம்மாவோ சாமியோ அவருக்கு அரவண பிரசாதம் பண்ணி பால் நைவேத்தியமோ சக்கரை, அந்தந்த ஊர் கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நைவேத்தியம் இருக்கும். நைவேத்தியம் முடிச்சுட்டு சாமி நாளைக்கு நான் வந்துடுறேன்னுட்டும் 48 நாள் விரதம் இருந்தவா. 48 + 10 58 நாள். மெட்டாஃபிசிக்ஸ் அவங்களோட மைண்டு முழுக்க திருவிழா நல்லா நடக்கணும், நான் தான் அதுக்கு காரணம். ஐயா சாமி திருவிழாவை நடத்தி கொடுத்துரு. ஐயா சாமின்னே காவல் தெய்வம் இருக்குது. பென்சில் ஐயான்னு ஆந்திராலெல்லாம் காவல் தெய்வம் சொல்லுவாங்க. ஐயான்னு திருநெல்வேலி பக்கம் ஐயா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சு க்ஷேத்திர பாலகர்களை கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு ஊரில் நடக்கிற திருவிழாலையும் இந்த மாதிரி மெட்டாஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் விரதம் இருந்து அந்த திருவிழாவை முன்ன நின்று நடத்தக்கூடியவங்க. நமக்கே தெரியாமல் நம்ம பின்னாடியே நின்று திருவிழாவை பார்ப்பா. அவள் தான் அந்த விரதம் இருந்தான்னு கூட நமக்கு தெரியாது, ஆனால் இருப்பா. அந்த ஊரே திரண்டு அந்த அம்பாளோட அந்த சாமியோட விரதம் நல்லா நடக்கணும். நம்மளோட பிரார்த்தனைகள் அத்தனையும் அது நிறைவேற்றி வைக்கும். இப்போ பேசிக்காக குலதெய்வத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம காவல் தெய்வத்தை தான் அணுகணும் அப்படின்றது ஒரு சம்பிரதாயமாக வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, க்ஷேத்திர பாலகாய ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா இறங்கி நின்று ஒரு ஊர் எல்லையை தொட்டாச்சு, ஒரு புது ஊருக்கு போயாச்சு தொட்டாச்சுன்னா அங்கே குளக்கரை இருக்கான்னு பார்க்கணும். குளக்கரையில் தான் மோஸ்ட்லி இந்த காவல் தெய்வம்லாம் ஆவாகனம் பண்ணியிருப்பா. அதில் போய் நின்று
தரையை தொட்டு க்ஷேத்திர பாலகாய நமஹ, ஐயா காவல் தெய்வம் நான் உன் ஊருக்கு வந்திருக்கேன், என்னோட வேலையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு வெய்யின்னு சொல்லி அந்த குளத்துல இறங்கி குளத்து தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுண்டு பூமியை தொட்டு தண்ணியை தொட்டு தான் உள்ளே போகணும். ஓகே, இன்கேஸ் தண்ணி இல்லை, வெறும் தண்ணி இல்லைன்னா பூமி, அது பூமி கடியில் தண்ணி தானே, தண்ணி அது பூமி மட்டும் கடியில் தானே போதும் இருக்கு. இல்லைங்களா? ஒரு புது ஊருக்கு போற ஒரு ட்ரிப்போ ஏதோ போறோம் அப்படின்னா எந்த ஊருக்கு போனாலும் Safe ஆ இருக்கணும். சம்பிரதாய முறை என்னன்னா தரையில காலை வச்ச உடனே இறங்கின உடனே க்ஷேத்திர பாலகாய நமஹ, ஐயா எல்லைக்காவல் தெய்வமே உன் எல்லைக்குள்ள நான் வந்திருக்கேன், நல்ல எண்ணத்தோட வந்திருக்கேன். இந்த க்ஷேத்திர பாலகர்கள்லாம் சனியினுடைய அம்சம், தர்மவான்கள். அவ அதர்ம வழியில நம்மளையும் போக விட மாட்டா, வேற எதையும் நடக்கவும் விட மாட்டா. அதர்ம வழியில நம்ம போனோம்னு நினைச்சு பிரார்த்தனையை செலுத்தினோன்னா அடி விழும், தர்ம அடி விழும். தர்ம வழியில நீங்க போனீங்கன்னா அப்படியே குழந்தைய காப்பாத்துற மாதிரி மடியில ஏந்தி நம்மளை காப்பாத்தி இங்கேருந்து கொண்டு அங்க விட்டு, அங்கேருந்து கொண்டு அங்க விட்டுன்னு பண்ணுவா. ஸோ அப்போ காவல் தெய்வங்களை எப்படி நம்ம காவல் பண்ணணும் தெய்வங்கள் அப்படிங்கிறது? நம்ம இந்த வெளியூர்ல போய் காவல் தெய்வங்களை கும்பிடுறது இருக்கட்டும், இதை தவிர சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா நமக்கெல்லாம் நம்ம ஊர் எங்கேயோ இருக்கும், இங்கே வந்து அந்த காவல் தெய்வத்தை கும்பிட முடியாது. சில பேருக்கெல்லாம் குல தெய்வத்தோட மண் எடுத்து வீட்டில் வச்சு பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த மண் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கும் வந்துட்டு அதிகமான விஷயங்கள் இப்போ ஒரு காவல் தெய்வமோ இல்லைன்னா அம்பாலோ யார் குலதெய்வமாக இருக்காங்களோ அந்த மண் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த சாமியே நம்ம வீட்டில் நடமாடும், அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதர்மம் பண்ணும்போது தான் பயப்படணும், இல்லைன்னா பரவாயில்ல. தப்பு பண்ணாதவங்க சாமி நடமாடினா நீ இரு நான் இருக்கேன், சாமி தானம்மா. இந்த பயத்துக்காக தான் மண் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. மண் எடுக்க பயப்படுறவங்க என்ன பண்ணலான்னா வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கலாம். என்ன தீபம்னா நல்லெண்ணெயோ இலுப்ப எண்ணெயிலையோ தீபம் ஏற்றலாம். கட்டாயமாக காவல் தெய்வம் அங்கே வந்து அருள் புரியும். அந்த தீபம் மூலயமா நமக்கு வீட்டுக்குள்ளே இறங்கிடும் தெய்வம். அழகாக நீங்கள் அந்த காவல் தெய்வத்தை பூஜை பண்ணக்கூடியவங்க கூட இருக்காங்க, அவங்க அந்த விளக்குலேயே ஆவாகனம் பண்ண, ஐயா ஓம் ஹரீம் கருப்பு சாமியை போற்றி, கருப்பு சாமியே நமஹா, உங்கள் தெய்வத்தினுடைய பேர் உங்கள் ஊரில் ஒருத்தருக்கு முனீஸ்வரன் இருக்கும், முனீஸ்வராய நமஹா, அப்பா முனீஸ்வரா நான் நல்லபடியாக போயிட்டு வரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அந்த விளக்குக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற காவல் தெய்வம் ஓடி வரும். எல்லாத்துக்கும் பேர் தான் வேற, தெய்வம் ஒன்று தான். அது அம்பாளாக இருக்கலாம், கருப்புசாமியாக இருக்கலாம், முனீஸ்வரனாக இருக்கலாம், ஐயாவாக இருக்கலாம், அறிவாளாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், கட்டையாக இருக்கலாம். சில இடங்களில் சதாஸ்வரூபம் மரத்தால் பண்ணதெல்லாம் இருக்குது. கட்டாயமாக காவல் தெய்வங்கள் நமக்கு உண்டான காவலை செய்வதற்காக 24/7 டியூட்டி போட்டுட்டு வேலை செய்கிறாங்க. பிரபஞ்சந்தானே, பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம்தானே. அந்த அங்கமான நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாமே வேறு யாருக்கு பண்ண போகிறாங்க? நமக்கு தான் அந்த அவேர்னஸ் இருக்குது. சில நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த க்ஷேத்திரம்னு க்ஷேத்திர பாலகர் 4 திக்கில் கூட வச்சுருப்பாங்க ஊர்லெல்லாம். அந்த 4 திக்கில் இருக்கக்கூடிய பாலகர்கள் பூஜை பண்ணாமல் நடுவில் இருக்கக்கூடிய பெருங்கோயிலில் கூட பூஜை ஆரம்பிக்க மாட்டாங்க. இப்போ திருவிழா நடு கோயில்லன்னா அந்த 4 திக்கிலையும் போய் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதில் தான் கோவில்களில் பலிபீடம் வைக்கிறது. பலிபீடம் சுற்றி அந்த ரவுண்டா ஒரு கல், அதுதான் நான் சொல்றீங்க. ஆரம்பத்தில் துவஜஸ்தம்பம் பக்கத்தில் ஒரு பலிபீடம் இருக்கா, இது தவிர சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பலிபீடம் இருக்கும். இந்த பலிபீடம் எல்லாமே க்ஷேத்திர பாலகர்களுடைய பேரை சொல்லி அஷ்டதிக் பாலகர்களாக இருக்கக்கூடிய 8 பேராவது மினிமம் இருப்பா. மினிமம் 8 திக்கு இருக்குல்ல. நம்ம வாஸ்துல சொல்கிறோமே 4+4 8 திக்குகள் சொல்கிறோமா, அந்த திக்கில் இந்த கோவிலையும் இருக்குல்ல, ஊர்லேயும் இருக்குல்ல, நாட்டிலையும் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் அந்த பலியை கொடுத்து பூஜை பண்ணிட்டு தான் இந்த கொடியேற்றமே நடக்கும். இப்போ காவல் தெய்வத்துக்கு கொடியேற்றம் ஏற்றி அழகாக அங்கே பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த கோவில்காரங்களுக்கு கவலையாக இல்லை, ஜாலியாக திருவிழா கொண்டாடலாம். அதையுமே அந்த திருவிழாக்கிலையுமே வந்துட்டு இந்த காவல் தெய்வங்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்றது தான். இப்போ நம்மளை பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு அந்தந்த ஊரில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் இருக்கோம், அவங்களோட சொந்த ஊர் வேறு, அவங்களோட காவல் தெய்வங்களும் அவங்களோட குல தெய்வங்களும் நம்ம வரணும் அப்படின்னா அந்த காவல் தெய்வங்கள் இங்கேயே நம்ம நினச்சி வழிபடலாம். அப்படின்னு ஒரு சின்ன தீபத்தில் கொண்டு வந்துடலாம், நிறுத்தலாம். சூப்பர். ஓகே. அவள் வந்து நெருப்புக்கும் தண்ணிக்கும் கட்டுப்பட்டவா. அந்த நெருப்பில் கொண்டு வந்தவருக்கு கொஞ்சம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, குளிர்ந்து போயிடுவா. அந்த டம்ளர் தண்ணியில் வாசனை திரவியங்கள் சேருங்க, ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ மாதிரி விஷயங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை, கிராம்பு
எதெல்லாம் அவருக்கு வெட்டி வேற சேருங்கோ. வெட்டி வேருங்கிறது தெய்வத்தை அந்த இடத்தில் அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ அந்த தண்ணியில் வெட்டி வேற சேருங்கோ. சேர்த்துட்டு பூஜை முடிஞ்சப்புறம் அந்த தண்ணி எடுத்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். இந்த நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுங்கோ. சக்தியானது காவல் தெய்வம் வழியாக நம்மை 24 மணி நேரம் காக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவோம் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில். இதெல்லாம் தானே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஒரு விளக்கு ஒரு தண்ணி வச்சு வீட்டில் அந்தந்த ஊரில், நான் எங்கள் ஊருக்காரங்க முனீஸ்வரன்னு வச்சுப்போம், உங்கள் ஊர் காளியம்பாள் காளிகாம்பாள்னு வச்சுப்போம். ஸோ காளிகாம்பாளே போற்றி அப்படின்னு சொல்லி அந்த விளக்குக்கு ஒரு வாய் தண்ணி வச்சு, அம்மா நாங்கள் ஊருக்கு வரோம், ஊருக்கு போகிறோம், நல்லபடியாக நீயும் இருந்து எங்களையும் பார்த்துக்கோன்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது தான் ஒரு கேள்வி தோணுது. எல்லாருமே லாங் ட்ராவல் போகிறோம், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம். வீட்டில் என்ன பண்ணிட்டு போகணும் சிம்பிளாக டக்குன்னு போகும்பொழுது? இப்போது 11 ரூபா முடிச்சு வச்சுட்டு போவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும்? கட்டாயமாக இந்த காவல் தெய்வ பூஜையை பண்ணிட்டு போங்க. அண்ட் யாத்ராதானம்னே பேர் இதுக்கு. என்ன சொன்னேன், எல்லாத்துக்கும் வார்த்தைகள் இருக்கு. யாத்ராதானம் தெரியல. யாத்ராதானம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு யாத்திரை நீங்கள் கிளம்பும்போது ஒரு தானம் எடுத்து கொடுத்துட்டு போகணுன்னு இருக்குது. உங்கள் ஊர் எல்லக்காவல் தெய்வத்தோட உண்டில்ல 11 ரூபா போட்டு போங்க. இந்த ஊரை நீங்கள் தாண்டுறீங்க, 11 ரூபா போட்டு போங்க. எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த க்ஷேத்திர பாலகர்களை வேண்டிக்கோங்க. உங்களுடைய பயணமானது அழகாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவு வீட்டுக்கு வந்தப்புறம் எவ்வளோ நல்லா அமைஞ்சதில்லை அப்படின்னு சொல்லும்படி இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய தொழில்முறை பயணம் போகிறீங்களா, தொழிலானது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குடும்பத்தோடு போகிறீங்களா, குடும்பத்தோட குலதெய்வம் கொண்டாட போகிறீங்களா, பொங்கல் வைக்க போகிறீங்களா, திருவிழாக்கு போகிறீங்களா, எதுவுமே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அங்கே ஏதோ ஒரு சக்ஸஸை நோக்கி தான் போகிறோம். ஏதோ ஒரு காரண காரியமாக தான் போகிறோம். அந்த காரண காரியங்கள் முழுமையாக நிறைவேறது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சப்போர்ட் அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் போய் பார்க்குறது, நீங்கள் ஒரு சின்ன தொழில் பண்ணலான்னு போயிருப்பீங்க, அங்கே ஒரு பெரிய தொழிலதிபர் வேறு இந்த தொழில் கூட நம்ம பண்ணலாமே அப்படின்னு யோசித்து சொல்வார். அந்த கோவிலில் நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆர் நீங்கள் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணும்படி இருக்கலாம். யார் எந்த நிலையில் இருக்கோமோ அந்த நிலையில் நம்மளுடைய மேம்பட்டு வளரக்கூடிய தன்மை கட்டாயமாக இந்த காவல் தெய்வம் என்னும் கருப்புசாமியோ, வீரனோ, மதுரை வீரனோ, ஐயனாரோ, காளிகாம்பாளோ, என்ன ஐயாவோ, அறிவாளோ, கல்லோ, எதை வேணால் நினச்சி கும்பிட்டு பாருங்கோ. நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு முதல் சப்போர்ட் இருக்கும். சூப்பர் மேம். முதல் சப்போர்ட் தான் தேவை இப்போ எல்லாருக்குமே. ஏன்னா வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா சப்போர்ட் வர்றது யாருக்கும் தேவையில்லை. கிட்டத்தட்ட வேணும். விநாயகர் மாதிரியான ஒரு வருஷத்து. கண்டிப்பாக மேம். இப்போ காவல் தெய்வத்தோட ஒரு சின்ன கிளிம்ஸ் அப்படின்னு இல்லாமல் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டிலேருந்து வெளியில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே இதை பண்ணிவிட்டு வெளியில் போகலாம், தைரியமாக நம்பிக்கையோடு வெளியில் போயிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக காவல் தெய்வத்தோட அருளானது நாங்கள் அனுபவித்ததில் ஏதோ சின்ன கிளிம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய அனுபவிச்சுட்ருக்கோம். அதெல்லாம் சொல்லப்போனால் இந்த நாளே போராது. அதனால் நேயர்களுக்கு கட்டாயம் இது ஒரு வரமாக அமையணுங்கிறது தான் என் ஆசை.